Hey guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் பிபிக்யூ மேக்கர் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-pin சாக்கெட்டு வித் 6 ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட வருது. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நீங்கள் ஒரு தந்தூரி இல்லைன்னா பிபிக்யூ லவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் தந்தூரி இல்லை பிபிக்யூ லவராக இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை பட்டுன்னு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் கூடவே நமக்கு ஒரு grill, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டிங் காயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளேட்டும் தருவாங்க. இந்த ஹீட்டிங் காயில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் ஹீட்டிங் காயில். டீட்டெயில்டாக பார்ப்போம். பர் ஹவருக்கு எவ்வளோ வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும் இந்த 2000 வாட்ஸ் எலக்ட்ரிக் காயிலை யூஸ் பண்ணால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நான்ஸ்டிக் பேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இந்த பிளேட் எதுக்குன்னா, இன்கேஸ் உங்களுக்கு குக்கீஸ் இல்லைன்னா அது பீஸா ஏதாவது பேக் பண்ணணும்னா இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்தூரி இல்லைனா கிரில் ஏதாவது செய்யும் போது நீங்கள் அப்ளை பண்ண ஆயில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் இல்லைனா ஃபிஷ்ஷோட ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த பிளேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம ஈஸியாக எடுத்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் காயில். இந்த ஹீட்டிங் காயிலை வந்து நம்ம 2 டைப்பாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பை டிஃபால்ட்டா இருக்கிற ஹோல்ல நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்றது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு ரொம்ப நியர்பையா இருக்கும். ஸோ நம்ம குக்கீஸ் ஏதாவது பண்ணும்போது ஓவர் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டெல்லாம் இருக்காது. பட் ஸ்டில் வந்து நமக்கு ஓவர் பேக் ஆகாம அவாய்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிற கிரில். ஸோ இந்த எஸ்எஸ் ஸ்டீல் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஹோலில் நம்ம வச்சு தந்தூரியோ இல்லை வந்து ஃபிஷ் கிரில்லோ நம்ம செய்யும் போது ரொம்ப நியர்பையாக இருக்கும். இந்த ஹீட்டிங் காயிலுக்கு இங்கே பாருங்க, ரொம்ப நியர்பையாக இருக்கும். ஸோ இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பொசிஷன்லேயே வருது. ஒன்று வந்து அப்பர் பொசிஷனில் நம்ம வச்சு பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நியர்பையாக இருக்காது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பேக் ஆகாமல் நமக்கு லோ லோ ஹீட்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு மீட்டை குக் பண்ணி தரும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அப்சைடு வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது ரொம்ப மஸ்ட்டு. எப்பயுமே இதை வந்து 16 ஆம்ப் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன் 16 ஆம்ப்னா, இது 2000 வாட்ஸ் ஹீட்டிங் காயில்ன்றனால நிறைய கரண்ட்டை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து நிறைய கரண்ட் கன்சியூம் பண்ணுச்சுன்னா அதை பாஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஒயர் இருக்கணும். ஸோ 16 ஆம்ப்னா பிஹைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 ஸ்கொயர் mm ஒயர் தான் லே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சேஃப் டு யூஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டு ஒரு ஹீட்டிங் செட்டிங் வந்து 5ல வச்சுட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் மேலே எதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மோக் வரும் அந்த ஹீட்டிங் காயிலில் வந்து. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக வந்து ஹீட்டிங் காயில் ரொம்ப ஹீட் ஆகி நீங்கள் அதை ரெட்டிஷாக ஆகிற மாதிரி பார்ப்பீங்க. ஸோ ஹீட் ஆக ஆக இது வந்து இன்னும் டார்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஆல்ரெடி தந்தூரி ஃபோக்கில் வந்து சிக்கனையோ இல்லைன்னா வந்து ஃபிஷ்ஷையோ போட்டு வச்சுருப்பீங்கல்ல, இப்போ நீங்கள் வச்சு நீங்கள் அதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ப்ரோ இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுங்களா, ஆட்டோ கட் ஆஃப் இருக்குங்களான்னா இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் ஹீட் லெவலை ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே முடிச்ச பின்னாடி மேக் ஷூர் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை வந்து சாக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வருவோம். நம்ம கிட்ட இருக்க ஹீட்டிங் காயிலோட கெப்பாசிட்டி வந்து 2000 வாட்ஸ். ஸோ யூனிட்டை கால்குலேட் பண்ணுறதுனால 1 யூனிட் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். ஸோ இந்த 1000 வாட்ஸை நம்ம ஹீட்டிங் காயிலோட கெப்பாசிட்டியோட நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 2000 டிவைட் பை 1000 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 2. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம ஹவர்ஸால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம 1 ஹவருக்கு நம்ம இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 into 1 ஈக்குவல் டு நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 2. ஸோ டோட்டலாக 1 ஹவருக்கு நம்ம கண்டினியூவாக இந்த 2000 வாட்ஸ் ஹீட்டிங் காயில யூஸ் பண்ணோம்னா இது வந்து
2 யூனிட் கன்சியூம் பண்ணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பர் யூனிட்டுக்கு ஆவரேஜா வந்து 5 to 6 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ டோட்டலா 10 to 12 ரூபீஸ் நமக்கு வந்து பில் வரும். இத நம்ம 1 ஹவர் கன்டினியூவா யூஸ் பண்ணோம்னா. ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த எலக்ட்ரிக் பிபிக்யூ அண்ட் தந்தூரி மேக்கர வச்சு நம்ம எப்படி வந்து கிரில் செய்யலாம். ஐ மீன் தந்தூரி செய்யலாம். அத பார்ப்போம். Until then, bye from Pradeep. Please do like, share the videos and subscribe our channel for more videos.